என்னது பப்ஜி கேமால ஒரு நபர் வந்து இறந்துட்டாரா? நீங்க அதாவது தமிழின பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னது என்ன அப்படின்றத வந்து நாங்கள் விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னம் இந்த சேனலை பார்த்து கொண்டு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னத்துக்காக நான் லைக் பண்ண சொல்றேன், ஷேர் பண்ண சொல்றேன்னு சொன்னா, நீங்க லைக் பண்ணிகளை வந்து நிறைய பேருக்கு இது போகும், அதே மாதிரி ஷேர் பண்ணிக்க நிறைய பேருக்கு போகும். இதால நிறைய உயிர்கள் வந்து காக்கப்படலாம். அதாவது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகத்தான் நான் போடுறேன். இப்படி வந்து கேம் விளையாடுறதெல்லாம் நிறைய உயிரிழப்பு வந்து நடந்திருக்குது. அதால தான் இதை ஷேர் பண்ண சொல்றேன். இது வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இதை பார்க்க வேண்டிய விஷயம், இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா வந்திருக்குது. அதாவது என்னத்துக்காக அவர் உயிரிழந்திருக்கிறார், அதாவது பப்ஜி கேம் விளையாடி என்னத்துக்காக உயிரிழந்திருக்கிறார் அப்படின்றத வந்து நாங்கள் விரிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னம், அதாவது முந்தி நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், எங்களோட முந்தியாங்காலத்தில் ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறது, புளிச்சல் விளையாடுறது, கிட்டிப்புல், அப்படி நிறைய விளையாட்டுகள் வந்து முந்தி இருக்குது. அதுலேயே உண்டு குலகுலியா முந்திரிக்கா அப்படின்ட்டு நிறைய விளையாட்டுகளை நான் அப்படி அதை நினைச்சாலே ஒரு சந்தோஷம். மண் விளையாடுறது, அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு விளையாட்டுகளோட நாங்கள் முந்தைய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நாங்களே. ஆனா இப்ப இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளால ஒரு இதால வந்து இப்ப அம்மா வேலைக்கு போறது, அப்பா வேலைக்கு போறது அப்படி மாதிரி இருக்க இந்த பிள்ளைகள் வந்து இந்த வீட்டுக்குள்ள தானே ஜெயிக்கணும் அப்படி மாதிரி ஒரு நிலைமை. இல்லாட்டி பிள்ளைய குளப்படி செய்யுதுன்றதுக்காக போனை தூக்கி கொடுக்கறது, சாப்பிட வேணும்ன்றதுக்காக போனை தூக்கி கொடுக்கறது, அப்படி மாதிரி இந்த போனை வந்து நாங்கள் பிள்ளைங்க கையில கொடுக்குறோம். இப்ப இலங்கையில ஒரு சட்டம் அமலாக்க இருக்கணும் என்னன்னு சொன்னா, 10 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு போன் கொடுக்கறது வந்து தடை செய்ய இருக்கணும். சரியா? என்னென்று சொன்னா 100ல் 60% மாணவர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகினா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. இப்போ இது மட்டும்தான் காரணம் அப்படின்றும் இல்லை. போன் என்ன பார்த்தாலும், அதாவது கேம் விளையாடுறது, அதாலேயும் ஒரு மன அழுத்தம். அதில் நாங்கள் வந்து ஒரு ஜெயிக்காம போயிட்டோம்னு சொன்னால் அது ஒரு மன அழுத்தம். அதை விளையாட வேணும், அதை நாங்கள் ஜெயிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை கூட நாங்கள் பார்க்காம அந்த கேமுக்குள்ளேயே மூழ்கி போய் அதை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதால எங்களோட நித்திர கூட இல்லாம நாங்கள் அந்த கேமை விளையாடி கொண்டிருக்கோம். அதுலேயும் ஒரு மன அழுத்தம் வரும். நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். என்னன்னு சொன்னா, ஒரு சிறுவன், அதாவது இலங்கையில நடந்த விஷயம்தான். சிறுவன் ஒரு ஆள் வந்து கேம் இப்படி 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 தட்டி தட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குதுன்னு சொன்னா, சுத்தி வேற போலீஸ் அதிகாரிகள் நிக்கினான். சரியோ, அப்படி இருந்தும் அந்த மாணவனுக்கு வந்து போலீஸ் அதிகாரிகள் சுத்தி நிக்கணும்ன்றது தெரியாம அந்த இப்படின்னு இப்படியே இப்படி இப்படின்னு தண்டி விளையாடி கொண்டிருக்கிறார். அதுதான் அங்க நடக்குது. அந்த படியனுக்கு பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்றதே அந்த மாணவனுக்கு வந்து தெரியாம இருக்குது. அதால அந்த கேமிலே வந்து ஊறுற, அதாலதான் இப்படி நடக்குது. சரியோ? இப்ப என்னத்துக்காக அந்த யாழ்ப்பாணத்து நபர் இறந்தார் அப்படின்றத வந்து நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை கதைப்போம். சரியோ? என்னத்துக்காக அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த உரும்புராய் வடக்கு உரும்புராயை சேர்ந்த ஒரு நபர் தான், அதாவது 31 வயசுடைய ஒரு ஆண் தான் இப்படி உயிரிழந்திருக்கிறார், அதாவது தற்கொலை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா, இந்த பப்ஜி கேமுக்கு வந்து அவர் அடிமையாகி இருக்கிறார். சரியோ? பப்ஜி கேமுக்கு வந்து அடிமையாகி அந்த கேமுக்கு வந்து காசு கட்டி தான் விளையாட வேணும். சரியோ? அப்போ அவர் காசு கட்டி 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 விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு கடைசி கட்டத்தில் அதுக்கு வட்டிக்கு வாங்கி தான் அவர் அந்த கேமை வந்து விளையாடுறார். அப்போ வட்டிக்கு வாங்கி அப்படியே விளையாடிக்க விட்ட வட்டி காசு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தொகையில போய் நிக்குது. அது கொஞ்சம் நெஞ்ச தொகையில 1 கோடி கிட்ட போயிட்டு நிக்குது. பாருங்க, அந்த கேமென்ற ஒரு அடிமைத்தனம் எவ்வளோத்துக்கு போயிட்டு நிக்குது அப்படின்னு. அதாவது மது புகைத்தல் மட்டும்தான் அந்த அதுக்கு அடிமையாகி இருக்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் இப்போ வந்து போனுக்கு அடிமையாகி போய் இந்த கேம்களுக்கு அடிமையாகி போய் நிறைய பேர் இருக்கணும். இதால் வந்து நிறைய காசுகளை வந்து இழக்கினேன். சரியா? அப்போ அந்த 1 கோடிக்கு கிட்ட வட்டி காசு வந்துடுது. அப்போ அவர் வந்து பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறார். அப்படி சிக்கலில் இருக்க வேண்டிய அம்மா தான் என்ன செய்யறான்னு சொன்னா, வேண்டிய காணியை விற்று அந்த கடன் காசை கொடுத்து, அந்த வட்டி காசு எல்லாத்தையும் கொடுத்து சரி பண்ணி விடுறா. சரி, இதோடையாவது அவன்
நல்லமா இருந்த சரி அப்படின்ற மாதிரி அவ சரியாகி விடுறா. அதுக்கு பிறகு அந்த நபர் வந்து இதா இல்லாம அந்த கேமுக்கு திருப்பி அந்த அடிமையாகி போயிருக்கிறாரு, அதால மாத்தி இல்லாது திருப்ப தாயிட்ட வந்து 5 லட்சம் ரூபாய் காசு கேட்கிற அந்த பப்ஜி கேம் விளையாடுறதுக்காக வந்து 5 லட்சம் ரூபாய் காசு கேட்கிற. அப்ப அவையுடைய அம்மா வந்து காசு இல்லை அப்படின்னு சொன்ன நிலையில வாக்குவாதம் ஏற்படுது. அப்படி வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில அவங்க அம்மா சொல்றா காசு இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த அவட இல்லை தானே எல்லாத்தையுமே வச்சு 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 கொடுத்துட்டான். அப்ப கொடுக்கிறேன்ற ஒரு கோவம், ஒரு உச்சகட்ட கோவம் என்று சொல்லலாம், மன அழுத்தம் சொல்லலாம். அப்படியான ஒரு கோவத்துல அவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு தற்கொலை முயற்சிக்கு வந்து அப்படிதான் சில நேரங்களில் இது ரெண்டும் கண்டுகொள்ளாதீங்க என்று சொன்னா தற்கொலை முயற்சிக்கு வந்து அவர் போற சரியோ. தற்கொலை முயற்சிக்கு அதாவது கடந்த 25ஆம் தேதி வந்து அவர் தற்கொலை முயற்சிக்கு போறார். அப்படி தற்கொலை முயற்சிக்கு போயிட்டு அவரை காப்பாற்றி அவரை கொண்டு போயிட்டு வைத்தியசாலையில அனுமதிச்ச நிலைமையிலேயே அவரை வந்து காப்பாற்ற முடியாத நிலைமையிலேயே அவர் வந்து உயிரிழந்து போறார். இது மட்டுமா நடந்தது அப்படின்னு சொன்னா இல்லை, இதே மாதிரியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நடந்திருக்குது. என்னென்று சொன்னா இது வந்து நான் சொல்றது வந்து இது வந்து இப்ப நடந்த விஷயம். நான் சொல்றது வந்து இதுக்கு முன்னும் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. என்னன்னு சொன்னா எங்களுடைய அக்கா வேலை செய்யற இடத்துல அவையுடைய அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில இருக்கிறவரா சரியா, அம்மாவும் நல்ல வேலையில இருக்கிறவரா, ஒரே மகன் சரியா, ஒரே மகன். அப்ப நல்ல ஒரு செல்லமா வளைக்கினா நான் சொன்ன மாதிரி தான் அவ வேலைக்கு போறபடியா 2 பேரும் வேலைக்கு போறபடியா நல்ல செல்லம் மகனுக்கு நல்ல போன் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல செல்லமா வளைக்கினான். திடீரென்று ஒரு நாள் அந்த மகன் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் தற்கொலை செய்கிறார் சரியோ. தற்கொலை செய்கிறார், அதாவது தூக்கு போட்ட நிலையில தற்கொலை செய்கிறார். அம்மாவோட தான் படுக்கிறவர் அவர். அப்படி படுக்கைக்குள்ள இரவு ஒளிம்பி போயிட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்து அவர் இறக்குறார். அந்த தாய் தகப்பனுக்கு என்னத்துக்கு அவர் இறந்திருக்கிறார் அப்படின்னு தெரியாத நிலைமையில அப்படி அந்த விசாரிச்சு கொண்டு போய்க்கலாம். அவர் கேம் விளையாடி அந்த கேம்ல தோத்தபடி அவருக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு வந்து அவர் இறந்திருக்கிறார் அப்படின்றது. ஒரே மகன் ஒரு செல்லமா வளர்த்திருக்கணும். அப்படியான நிலையில அப்படி ஒரு இறப்பு வரைக்கும் அவைக்கு இவ்வளவு ஒரு கவலையா இருக்கும். இது ஒரு நிகழ்வு சரியா. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னம் நடந்த நிகழ்வு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒன்று நடந்திருக்குது. என்னன்னு சொன்னா அதுவும் ஒரு சின்ன வயசு ஒரு 15 வயசு அப்படி ஒரு மாணவன் தானே என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா அந்த கேம் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படி விளையாடி கொண்டிருக்கீங்களா அந்த கேம்ல அந்த விளையாடி போகல அந்த கடைசி கட்டம் இந்த ஒரு அதுல சொல்லப்படுது என்னன்னு சொன்னா அந்த ஒரு மன அழுத்தமோ என்னவோ தெரியல அந்த கேமால அப்படியே விளையாடி கொண்டு போயிட்டு அந்த வெறும் வந்து அது என்னத்துக்காக அந்த கேம் விளையாடி தான் உயிரிழந்திருக்கேன் சொல்லப்படுது. ஆனால் என்னத்துக்காக அது உயிரிழந்தது அப்படின்றது வந்து தெரியாது. ஏன்னா அப்படி எனக்கு தெரிஞ்ச இப்படி 3-4 விஷயங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரியாக எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நான் வந்து ஆத்தங்கரைக்கு போனேன், சமைச்சு வீடியோ போடுவோம்னு சொல்லி ஆத்தங்கரைக்கு போனேன். அங்கே பார்த்தா அந்த கைக்கெல்லாம் இந்த கை நோக்கக்கூடாதுண்டே இந்த கனை நேரமாக இப்படி செஞ்சு கொண்டு கேட்க நோகுமோ அப்படி என்ன காரணம் தெரியல. இந்த விரலுக்கு இந்த ஒரு சொக்ஸ் காலுக்கு போடுவோமே அதை மாதிரி கைக்கு கொண்டு போடுறது அது போடுறது கொண்டு தான் விளையாடினேன். அப்போ அவையுடைய அம்மா அப்பாவை என்ன செய்யணும், ஆன்லைன் கிளாஸுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கையில் பிடிக்கணும். அவை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை காசு போட்டு அந்த கேமால் வந்து நிறைய கேம் இருக்குது. அப்போ அப்படியான கேமால் வந்து விளையாடினேன். அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னா டியூஷன் பேக்கோட தான் புத்தக பையோட தான் நாங்கள் வந்து இருந்து 2 பேர் பிடிப்பிடிண்டு விளையாடி கொண்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் தான். அவர் 2 பேரும் இருந்து அதை கதைச்சு கொண்டிருக்கல. அங்கால இருந்து அவர் கேம் விளையாடி கொண்டிருக்க இங்கே அதுக்கு நாங்கள் போயினது ஒன்றுமே எனக்கு தெரியாது. நாங்கள் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் ஒன்றுமே தெரியாது. தங்களோட பாட்டில் அந்த நிமிந்து கூட பார்க்கல. இப்படியே விளையாடி கொண்டிருக்கீங்கன்னா டியூஷனுக்கு போறேன்னு போய் சொல்லி போட்டு வந்துருந்து ஆத்தங்கரையில இந்த காசும் ஒரு பக்கம்
காசுன்றது வந்து சும்மா காசு இல்லை. ஒரு நாளைக்கே 300 400 500 கார்டு போட்டு விளையாடுற கேம் எல்லாம் இந்த கேம்ன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? 1500 போட்டு விளையாடுற கேம் கூட இருக்குது. எந்த நேரம் விளையாடுறேன்னு சொன்னால் 1500 2000 வரைக்கும் போகும். இப்போ என் பிள்ளைகள் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கணும் இந்த கேமுக்கு அடிமையாகி போயிருக்கிறவ இருக்கணும். எந்த நாளும் இப்படியே இந்த கைப்படியே வேலை செஞ்சுருக்கோம், போன்றபடியே இருக்கும், அதுக்கு அடிமையாக இருக்கிறது. நீங்கள் வீடியோக்களில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த சின்ன பிள்ளை கூட இப்படின்னு அந்த சும்மா கூட இப்படின்னு செஞ்சு கொண்டிருக்கிற நிலைமை, அந்த போனை பார்க்காம கூட இப்படின்னு செஞ்சு கொண்டிருக்கிற நிலைமையே ஒரு தடவை உதாரணத்துக்கு தேவையில்லை. என்னுடைய மகளையே நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். என்னென்று சொன்னால் முந்தி வந்து அவக நான் கொஞ்சம் குழப்படி கூட அப்படின்றதுக்காக நான் வந்து ஃபோன் வந்து அவக்கு சாப்பிடக்க ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவா. அதுக்காக வந்து நான் அந்த ஃபோனை கொடுத்த அவக்கு பழக்கினபடியாக அவக்கு நடந்த விஷயம். அதுக்கு பிறகு தான் நான் அந்த ஃபோனை வந்து குறைக்கிற வெளிக்கிட்ட நான் என்னென்று சொன்னால், ஒரு நாள் நான் ஃபோன் கொடுக்கலையே வாக்கு, இந்த கண் பழுதா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரம் வாக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வாங்கிட்டேன். அப்போ அந்த வீடியோவில் நான் பார்த்தேன்னா ஒரு பிள்ளை வந்து இப்படி தண்டவாட்டில் இப்படி செஞ்சு தண்டவாட்டில் கதைக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன்னா, அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த நடந்த விஷயம் இல்லைன்ட்டு சொன்னால் நான் வாக்கு ஃபோன் கொடுக்கல. ஃபோன் கொடுக்காம இருந்தபடியா அவாவுக்கு ஒரு கோபம், ஒரு உச்சக்கட்ட கோபம், ஒரு அழுக, ஃபோன் கொடுக்காத அழுது அவாவுக்கு அது பிறகு கோவிச்சுட்டா. கோவிச்ச பிறகு என்ன செய்யறான்னு சொன்னா தண்டை வட்டியில கையில வச்சு இப்படி அப்படின்னு செஞ்சு கொண்டிருந்தேன். ஆக்சுவலி நீங்க என்ன செய்யறீங்க, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு வந்து நான் அவாவுக்கு சொல்லி அதுக்கு பிறகுதான் நான் நாளைக்கு இதே அவாவுக்கு அந்த வீடியோவில் காட்டின மாதிரி அடிமைத்தனம் ஆகிடுவா அப்படின்றதுக்காக அவாக்கு நான் இப்போ ஃபோனே கையில் கொடுக்குறேல, அவாக்கு கொடுக்குறதே இல்லை. இப்போ அதாவது சில நேரங்களில் குழப்படி செஞ்சாண்டா கூட நான் ஃபோன் கொடுக்குறேல. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்க கொடுப்பேன் வழியே, அதுக்கு மிஞ்சி நான் பார்க்க கொடுக்குறேன்னு சொன்னால் நாளைக்கு வந்து அதால் அவைக்கு வந்து மூளை கூட பாதிக்கப்படலாம். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நான் அவைக்கு இப்போ 2 பேருக்குமே வந்து ஃபோன் பாவிக்க கொடுக்குறது குறைவு, சரியான குறைவு. முந்தி வந்து ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் பார்த்து கொண்டிருக்கிறவா, அதுக்கு பிறகு அப்படியே குறைச்சி இந்த இதால் அப்படி ஒரே மிக்கவும் குறைக்காமல் நான் என்ன செஞ்சேன்னாண்டா 1 மணித்தியாலம் குறைச்சி 1/2 மணித்தியாலம் குறைச்சி காமல தியானம் குறித்து இப்போ இந்த சாப்பிடைக்க மட்டும் கொடுத்துட்டு உடனே வாங்குறேன். அதான் ஏண்டா எனக்கே பயமாக இருக்குது, நாளைக்கு இப்படி வந்து ஒரு மன அழுத்தம் கிடைச்சிடலாம். அதான் இந்த ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது நான் அன்றைக்கு சொன்னேன் தானே உங்களுக்கு, அதாவது ஒரு டொபி இருக்குது, அந்த டொபி வந்து நிலத்தில் விழுந்துடுது, அந்த டொபியை வந்து கழுவிட்டு எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த பிள்ளை போகல ஒரு ஆள் வந்து இல்லை அதை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்துக்காக தாட்டுட்டு நித்திர கொண்டோலும் அடுத்த நாள் அதில் வந்து அந்த மரத்தில் நிறைய அந்த டொபி வந்து வரும். அப்போ என்னுடைய மகளும் அதை பார்த்துட்டு செய்தவா அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோவில் அதை மாதிரி இந்த தப்பான விஷயங்களை வந்து இந்த ஃபோனில் வந்து நல்ல விஷயங்கள் ஒரு 50% இருந்தாலும் 50% கெட்ட விஷயங்கள் இந்த ஃபோனில் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு அதை பற்றி தெரியாது, அவள் போயிட்டு அதுக்குள்ள பார்த்து அதால் கெட்டு போகிற தன்மை, அதால் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆகிற தன்மை, இப்படி வந்து உயிரிழக்கிற தன்மை, இதால் இந்த பெற்றோர்களுக்கு தான் ஒரு கவலை. ஏன்னா இப்போ படிக்க வேண்டிய வயசில் அப்படியே கேம விளையாடி எனக்கு தெரிஞ்சு 5-6 பிள்ளைகள் இருக்கினா, எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிள்ளைகளே எனக்கு தெரிஞ்ச இப்படி ஃபோனுக்கு அடிமையாகி போய் இப்படி கேமுக்கு காசு போட்டு விளையாடுற பிள்ளைகள் 5-6 பேர் எனக்கு தெரியும். அவள் வந்து ஒரு நாளைக்கு 300 400 போட்டு ஏண்டா அவள் சரியான செல்லம் வீட்டுக்கு, அதால் அவையோட அம்மா அப்பாவையும் அதை குடிக்கினான். அப்போ 300 400 500 ஹார்ட் போட்டு அந்த கேமை வந்து விளையாடினா, அந்த கேமில் நான் பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு தம்பி விளையாடுறத நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து விளையாடுறத பார்த்துக்கிறேன்னு சொன்னால், அந்த கேமில் அது என்ன கேமுன்னு தெரிஞ்ச சொல்லுங்க என்னென்னு சொன்னால், அந்த கேமிலவே வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடி கொண்டு போயினான். அந்த கேமை வந்து இவர் விளையாடி அவையோடையும் கதைச்சு அது கடியடா இது கடியடா அப்படியடான்னு வந்து சொல்லி கொண்டுருக்கிற நிலைமை உண்டு அதில் இருக்குது.
அப்போ அப்படி கேட்க முந்தி வந்து என்ன செய்யறது, சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு ஒரு வெளியால் நின்று இதை கிரிக்கெட் அடித்து அப்படி விளையாடுற விளையாட்டு தான். ஆனால் இப்போ வந்து அங்காலே ஒரு ஃபோன்லேருந்து இங்காலே ஒரு ஃபோன்லேருந்து அவர் தண்டை வீட்டிலேருந்து இவர் தண்டை வீட்டிலேருந்து அது கடியடா இது கடியடான்னு சொல்லி இந்த ஃபோன்லேயே வந்து அதை வந்து கதைக்கணும். அதை வந்து எங்களுக்கு பார்க்க வந்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி. இந்த ஃபோனில் வந்து இது சும்மா கதைக்கணும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் வந்து அதில் வந்து அவ அந்த ஃப்ரெண்ட்ஸாக்களோட தான் கதைக்கணும். இதே வந்து அதுக்கு வந்து அடிமையாகி நாளைக்கு வந்து இதே மாதிரி தான் நிறைய உயிர்கள் வந்து பறி போகுது. எனக்கு தெரிஞ்ச 3 நாள் என்று சொல்லிக்கல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சும் இதே மாதிரி நிறைய நிகழ்வு வந்து நடந்திருக்கலாம். அதாவது நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்லையும் பார்த்துருப்பீங்களே, இதே மாதிரி இந்த கேமுக்கு அடிமையாகி நிறைய பேற்ற வாழ்க்கை வந்து வீணாக போயிருக்குது. ஒரு படிக்க வேண்டிய வயசில் அந்த படிப்பையே கெடுக்கிற மாதிரி இந்த கேம் வந்து அமையுது. உண்மையிலேயே இது வந்து 1-2 இல்லை, ஒரு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இருக்குது. இது உண்மையிலேயே வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். ஒரு உயர் அதிகாரிகள் வந்து இதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். என்னென்று சொன்னால், அப்படியான கேம், அதாவது இந்தியாவில் டிக்டாக் தடை செய்யப்பட்ட மாதிரி இலங்கையில் வந்து ஒரு பிள்ளைகளிட முன்னேற்றத்துக்காக பிள்ளைகளிட படிப்புக்காக வந்து இந்த கேம் வந்து, அதாவது காசு போட்டு விளையாடுற கேமாக இருக்கலாம், எந்த ஒரு கேமையும் வந்து விளையாடாத மாதிரி ஒரு தடை செய்யுது. அது வந்து இந்த டிக்டாக்கை தடை செஞ்ச மாதிரி இந்தியாவில் இலங்கையிலையும் வந்து இப்படி கேம் விளையாடுறத வந்து தடை செய்ய வேணும். அப்படி தடை செய்கிறதால அந்த பிள்ளைகளோட உயிர் வந்து காக்கப்படலாம். அந்த பெற்றோர்களோட அந்த நான் சொன்னேனே அந்த, அதாவது ஒரு அம்மா அப்பாவை வந்து வேலை செய்யணும், அந்த பிள்ளை வந்து இரவு போல் தூக்கிட்டு தற்கொலை செஞ்ச வேண்டும். அப்படி வந்து அந்த பிள்ளை வந்து இறக்கிக்க அவைக்கு வந்து ஒரே ஒரு மகன்தான். இப்போ வந்து அவைக்கு வந்து ஒரு பிள்ளையே இல்லாமல், ஒரு கேமால ஒரு பிள்ளையே இல்லாத நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி வந்து நிறைய நிகழ்வு வந்து அவ வந்து அந்த விளையாட்டால் அப்படி ஒரு மன அழுத்தத்துக்கு போயிட்டு அவ வந்து இறந்து போயிடும். ஆனால் அந்த குடும்பத்துக்கு அது வாழ்நாள் பூராவே வந்து ஒரு கவலை. ஏன்னா அந்த அம்மா அந்த தன்னுடைய காணியையும் பார்க்காம எதையுமே பார்க்காம இந்த நான் சொன்னேன் 31 வயசுடைய நபர் எதையுமே பார்க்காம அந்த வித்து தன்னுடைய மகனுடைய பிரச்சனையை முடிச்சுடுவோம், அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் தான் அந்த அம்மா போராடி அப்படியான காணியையும் கொடுத்து அவ காப்பாற்றி விட்டுருக்காரு. ஆனாலும் அவர் வந்து அந்த இதுக்கு அடிமையாக இருந்தபடி அதை வந்து தடுக்கல. அதை என்ன அதிலிருந்து தடுக்க வேணும்னு சொன்னால் இதை வந்து தடை செய்தால் இந்த கேம்களை வந்து இதில் சின்ன மாணவர்கள் மட்டும் பாதிக்கப்படணும்னு இல்லை, பெரிய பெரிய ஆக்களும் வந்து இதுக்கு அடிமையாகி இருக்கணும். இதிலேயே மூழ்கி போய் அதையே விளையாடி கொண்டிருந்து அது அந்த ஜெயிக்காத கட்டங்களில் மன அழுத்தம் உண்டாகி அதுவளாலையும் வந்து இறந்து போகிறதும் இருக்குது. சரியோ, அப்படியான நிகழ்வு எல்லாத்தையும் தடுக்கணும்னு சொன்னால் அந்த கேம்களை வந்து தடை செய்ய வேணும். அப்படி ஒரு தடை செய்கிறதால தான் இதில் இருந்து மாணவர்கள் சரி, இந்த மாணவர்களோட படிப்புக்காக இது உயர் அதிகாரிகள் இதை வந்து ஒரு கருத்தில் உண்டு. இதை வந்து இந்த கேம்களை வந்து தடை செய்யணும். அதாவது கார்ட் போட்டு விளையாடுற கேம்களை வந்து தடை செய்யணும். அப்படி தடை செய்கிறதால எத்தனையோ உயிர் வந்து காக்கப்படலாம். 1-2 நடக்கையில் எத்தனையோ நடந்திருக்குது. அதால் அப்படியான ஒரு விஷயத்தை செய்ய வேணும். இவ்வளவு தான். இதில் நீங்களும் உங்களோட இடங்கள்ல அப்படி நடந்திருக்குதா அப்படின்றத வந்து இதில் போட்டுக்கொள்ளுங்க. இப்படி உங்களோட தெரிஞ்சவை தெரியாதவை எல்லாம் இப்படி அடிமையாகி போயிருக்கணுமா, அப்படியெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்றதையும் வந்து இதில் சொல்லிக்கொள்ளுங்க. உழவுந்தான் இதில் கருத்தில் இப்போ கொள்ளுங்க. பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருந்தீங்களா என்றாலும் இதில் கருத்தில் கொள்ளுங்க. இதில் வந்து ஃபோனில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. இதால் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் வந்து இந்த ஃபோனால் தான் நடக்குது.
எல்லாமே இந்த ஃபோனால் தான் நடக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபோனை கொடுக்குறத தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் ஒரு நல்ல முடிவு அப்படின்றே சொல்லலாம். ஒரு 15 வயசு வரைக்கும் ஃபோனையே கொடுக்காதீங்க. ஒரு 15 வயசு வரைக்கும் ஃபோனை கொடுக்காதீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபோன் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவைய கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ வந்து என்ன செய்யணும், ஃபோனில் படிப்பு சம்மந்தமான இதுவில் தானே பாக்கினமா, இல்லாட்டி வந்து வேறு விஷயங்கள் ஏதாச்சும் பாக்கினமா அப்படின்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே ஃபோனால் தான். இப்போ வந்து அருவாசி வந்து கெட்டு போகிறது வந்து ஃபோனால் தான். அது வந்து கவனிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லி இதில் முடிச்சு கொள்கிறேன். எங்கட இடத்துல, அதாவது வாழைச்சேனியில் கூட ஒரு ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு அந்த கள்ளச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லணுமே, அந்த அதுகள் வந்து கண்டுபிடிச்சி போலீஸாக்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படி வந்து நிறைய போதவ சாப்பு இப்படின்லாம் இப்போ தெரியும் தானே உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் இப்படியான நிகழ்வும் நடந்து கொண்டு இருக்குது. அதில் இப்போ நாங்கள்லாம் காத்து கொள்ள வேணும் எங்களோட பிள்ளைகளை வந்து, அதாவது டோவி மூலமாக இது அப்படியடா இது போட்டா அப்படியே இருக்குமாடா, அப்படி இது போட்டா இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை வந்து கெடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருப்பினா. நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து அவதானமாக பார்த்து கொண்டுருங்க. இப்படியான ஒரு தப்புக்கள் உங்களோட இடங்கள்லையும் நடக்குது, இப்படியான நடவடிக்கைகள் உங்களோட இதுலேயும் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்களே கால் பண்ணி சொல்கிறதுக்கு மாதிரி இப்போ ஒரு இது வந்திருக்குது. அதாவது நீங்களே கோல் அடித்து இப்போ 3 மொழியிலேயும் கதைக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பார். அவரோட நீங்கள் தொடர்பு கொண்டு அப்படி எங்களுக்கு இடங்களில் அப்படி நடக்குது அப்படின்ற, நீங்கள் என்னென்ன குற்றங்கள் நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பினும் அதுக்கான நம்பர் வந்து நிறைய இதாண்ட இப்போ கொடுத்து கொண்டு வரீங்க. நம்ம இப்படி இந்த நம்பர் கடிங்க அப்படின்றத வந்து சொல்லி கொண்டு வரீங்கன்னா கட்டாயமாக வந்து இதண்டுங்க. எங்களோட பிள்ளைகள் வந்து காப்பாற்றப்பட வேணும். அதாவது வந்து எங்களோட பிள்ளை அப்படி செய்யாது, அப்படி இதண்டாது இப்படி இதண்டாது அப்படின்னு நாங்கள் சொல்லி பயனில்லை. இது வந்து ஒரு டொபி மூலமாகவும் கலந்து கொடுக்கப்படலாம். அதால் வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இப்படியான ஒரு நிகழ்வுகள் நடந்தால் நாங்கள் இரண்டு வேண்டா நாளைக்கு எங்கட பிள்ளைகளுக்கும் இப்படியான நிகழ்வுகள் நடக்கலாம். அதால் நாங்கள் வந்து இப்படியான அழைப்புகளுக்கு நாங்கள் அழைச்சி இப்படி நடக்குது அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள வேணும். அப்படி சொல்லிக்கொண்டால் அப்படி ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்றது ஒரு உண்மையிலேயே ஒரு நடவடிக்கை இப்போ வந்து எடுத்துக்கொண்டு வர, அதில் நீங்களும் பங்கு கொள்ள வேணும். அதால் எங்களோட இலங்கை வந்து ஒரு குட்டி சிங்கப்பூரா மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இருக்கிற காலம் வந்து சரியான ஒரு இதான காலம். நாங்கள்லாம் எங்களோட இதை வந்து காத்துக்கொள்ள வேணும். பிள்ளைகளுக்கு வந்து ஃபோன் கொடுக்காதீங்கோ. மற்றது உங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கோ அப்படின்றத சொல்லிக்கொண்டு நன்றி. இதை வந்து கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. இதில் வந்து ஏதாச்சும் நான் தப்பாக கதைச்சிருந்தேன்டான்னு சொன்னாலும் சொல்லிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.